एकनाथ कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ராகாந்த கோபி ஜனவந்திதாப்யாம் யோகேந்திர பிருங்கேந்திர நிஷேவிதாப்யாம் ஆதம் பிரபங்கேருக விப்ரமாப்யாம் சுவாமியா கிருஷ்ணா பதாப்யா மயம் அஞ்சலிஸ்தே. உத்தவர் தூதாக போய் கண்ணனுடைய விவரங்களை எல்லாம் நந்தகோபர் யசோதையினிடத்துல சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல அங்க இருக்கக்கூடிய பிரேம பக்தியினால கோபிகைகள் அவ்வளவு பேரும் நந்த பவனத்துல கூடி உத்தவரிடத்துல இவர் கண்ணனிடத்திலேந்து வந்திருக்கிறதுனால அவரிடத்துல பலவிதமான கேள்விகளை எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். இந்த பரிணாமத்துல பட்டத்ரி 76வது தசகத்தினுடைய உயர்ந்த 5வது ஸ்லோகத்தை கோபிகைகள் உத்தவர் சம்பாஷணையாக ஆச்சரியமாக குருவாயூரப்பனிடத்துல துவக்கிறார். கிருஷ்ணா ஸ்ரீமன் கிம் த்வம் பித்ருஜன கிருதே பிரேக்ஷிதோ நிர்தயேன क्वासौ कल्तो नकर सुदृशम् आ हरे नादपायाका आश्लेषानव अमृतवपुषो कल्तते सुम्बनानव उन्मादानव गुगकवचसम् विस्मरेत् कल्तकावा. உத்தவரிடத்துல போய் நீங்க கன்னடத்திலேருந்து வந்திருக்கேளா யாரு அப்படின்ற விவரங்களை எல்லாம் கேட்கிறா. அவரும் பொறுமையாக பதில் சொன்னார். அம்மா, கண்ணன் மதுராபுரியில வளர்ந்துட்டு இருக்கான். அவன் முடிக்க வேண்டிய காரியங்கள்லாம் இப்ப நிறைய இருக்கு. அதனால அவனுடைய நிலைய உங்களிடத்துல சொல்ல சொல்லி என்ன அனுப்பியிருக்கான். என் பேர் உத்தவர்னு பேரு. நான் அந்த கண்ணனுக்கு நெருங்கிய ஒரு தோழனாக அந்த மதுராபுரியில இருக்கேன். அதனால நான் சொல்றதெல்லாம் உண்மை. சீக்கிரமா தன்னுடைய காரியங்களை முடிச்சுண்டு உங்களை வந்து பார்க்கறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனேயே கோபிகைகளுக்கெல்லாம் பரம கோபமா. எல்லாரும் அவன் தான் தூது அனுப்பினான்னா நீங்க வேற வரதா? இத வந்து ஒருத்தர் எங்க கிட்டக்க சொல்லணுமா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு உத்தவரை கோபிச்சுக்கணும்ன்ற ஒரு கோபத்தோட பாக்குறா. அப்படி பார்த்தாலே தவிர அவருடைய ஒரு தேஜஸும் கிருஷ்ணன் மாதிரியே இருக்கார். ஒரு பெரிய மனுஷனா இருக்கார். நிறைய அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். பார்த்தா ரொம்ப படிச்சவராகவும் இருக்கார். அவரை போய் எப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறது? அதனால கோபிகைகள் என்ன பண்ணான்னா பாகவதம் அழகா பேசிட்டு பிரம்மர கீதம்னு இந்த இடத்துல பாகவதம் ஒரு இடத்தை புகுத்தித்தான். அதாவது என்னன்னா இவரை கோபிக்கவும் கோபிக்கணும் உத்தவரை, ஆனா நேர சொல்லக்கூடாது. அவரிடத்துல நாம் சொல்ல வந்த விஷயம் கோபிகைகள் வருத்தத்தோட இருக்கான்றது அவருக்கு புரியணும். அதனால இவர்கள் என்ன பண்ணாலாம், தாங்களே அங்க ஒரு வண்டு இருக்கா மாதிரி நினைச்சுண்டு அந்த வண்டு மதுராபுரியிலேருந்து வந்தா மாதிரியும் வண்டை பார்த்து இவர்கள் பேசுவது போலவும் அங்க பேச ஆரம்பிச்சாலாம். எப்படி ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சீதை ராவணனோட நேர பேசக்கூடாதேன்னு திருணம் அந்தர தக்கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா அப்படின்னு ஒரு திருணத்தை நடுவுல போட்டு பேசினாலோ அது போல இந்த கோபிகைகள் சொல்றா பாகவதம் பேசித்து
கிமிக பகுஷடங்கரே காயசித்வம் யதூனமோ அதிபதிமகிருணானமோ அக்ரதோ ந புராணமோ விஜய சகசகீனாம் கீயதமோ தத் பிரசங்ககாக க்ஷபித குசருஜஸ்தே கல்பயந்திஷ்டமிஷ்டாகாம். உத்தவருக்கு புரியணும். ஆனா இவர்கள் சொல்றதெல்லாம், ஏ வண்டே, கண்ணன் தான் அங்கேருந்து தூது அனுப்பினான்னா நீயும் வெட்கமில்லாம இங்க வந்து அவனை பத்தின விவரங்களை எங்களுக்கு சொல்ல வந்துட்டியா? இங்கேருந்து போகச்சே கிருஷ்ணன் மதுராபுரியில ஒரு காரியத்தை முடிச்சுட்டு உடனே வரேன்னுவன். இப்ப இன்னும் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு வண்டே உங்ககிட்ட சொல்லி அனுப்பினானா? எங்களுக்கு புரிஞ்சு போயிடுத்து வண்டே. அங்க இருக்கக்கூடிய நகர பெண்களோட அவன் பழக ஆரம்பிச்சுட்டான். அதனால அவர்கள் பேச்சிலேயும் வேஷத்திலேயும் இவனை மயக்கி அப்படியே அங்க உட்கார வச்சுருக்கா. அந்த உண்மையை ஒத்துக்கிறதுக்கு இவனுக்கு இஷ்டம் இல்லை. அதனால எனக்கு வேலை இருக்கு, நான் இங்க கொஞ்ச நாள்ல வந்துடுறேன்னு சொன்னானா? இத சொல்றதுக்கு வண்டே நீ எதுக்காக இங்க வரணும்? முதல்ல நீ கிளம்பு. நீ சொல்ற எதையும் நாங்க கேட்டுக்கிறதுக்கு தயாரா இல்ல. க்ஷபித குசருஜஸ்தே கல்பயந்திஷ்டமிஷ்டாகா. அந்த நகரத்துல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தா கண்ணனுக்கு நிறைய கொடுப்பா. அவர்கள் ரொம்ப வசதி படைச்சவர்கள். எங்க கிட்டக்க இந்த தயிர் பால் தவிர என்ன இருக்கு? தூதா வந்த உனக்கே எங்களால ஒன்னும் கொடுக்க முடியாது. அதனால நீ முதல்ல கிளம்புன்னு உத்தவரை என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சாலும் அது பிரமர கீதமாக தங்களிடத்துல இருக்கக்கூடிய பக்தியாக நாராயணியத்துல பட்டத்திரி சொல்ற மாதிரி ஸ்ரீமல் கிமுத்தம் பித்ருஜன கிருத்தே பிரேக்ஷிதோம் நிர்தயேன. நீங்க கண்ணன் சொல்லி அனுப்பினத்தான் சொல்றேளா? தாய் தந்தையரை கூட அவன் பார்க்கணும்னு ஆசைப்படலையான்னு கோபமா இவா பேசின்னு இருக்கா. உத்தவரும் அதிர்ச்சியோடும் ஆச்சரியத்தோடு இதை கேட்டு இருக்கான்ற பரிணாமத்துல இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து இருக்கா. தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய பிள்ளைப்பாக்கம் என்னும் ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாள் கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளி இருக்கக்கூடிய கல்யாண ஜெகநாத பெருமாள் உற்சவமூர்த்தியினுடைய தரிசனம். நாம் படப்பிடிப்பிற்காக சென்றிருந்த போது உயர்ந்த திருமஞ்சன வைபவத்தை ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கண்டருள அந்த திருமஞ்சனத்தை தரிசிக்கக்கூடிய அழகான பாக்கியத்தை இதோ நாம் அடைந்து விட்டோம். வேத கோஷங்களுடன் ஸ்தபனம் என்று சொல்லக்கூடிய முதல் பூஜைகளானது நடைபெற்று, அழகனே கண்ணா நீ நீராடவாராய் என்று அர்ச்சகர்கள் பக்தியுடன் அழைக்க, இதோ மூரார் குடமுருட்டிய முகுந்தனுக்கு முதலிலே தயிரால் திருமஞ்சனம். இந்த தயிர் திருமஞ்சனம் அவனுடைய திருமுடியிலிருந்து திருமுடி வரை அலங்கரிக்க, இதை தரிசிக்கக்கூடிய பரமபாகியத்தை அடைந்த நமக்கு வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்குமாம். இதை பூர்த்தி செய்து கொண்ட கண்ணன் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப கண்ணனுக்காக பாலை வழங்கியது கோகுலத்திலே. இங்கு பிள்ளைப்பாக்கத்திலே இருக்கக்கூடிய க்ஷீராப்தி ஜெகநாதனுக்கோ க்ஷீரத்தாலேயே அபிஷேகம் நடைபெறுவது என்பது பொருத்தமாக அமைகின்றது. உபய நாச்சிமார் எம்பெருமான் திருத்தோள்களை அலங்கரிக்கக்கூடிய சங்கு சக்கரம் இவைகள் அனைத்தும் குளிரக்கூடிய அளவிற்கு பாலால் இந்த அபிஷேகத்தை நாமும் மனம் குளிர தரிசிக்கக்கூடிய பரம பாக்கியத்தை அடைகின்றோம். இந்த சேவையானது பரந்தாமனின் பரிபூர்ண அருளை நாம் அடையுமாறு செய்கின்றது. அழகான தெச்சி மாலையை தான் சார்த்தி கொண்டு அதை களைந்து தேனினும் இனியவனான ஜெகநாதனுக்கு தேனால் அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பக்தர்களே, இதை தரிசிப்பவர்களுடைய தேவைகளை பெருமாளானவர் பூர்த்தி செய்வார் என்ற பலனோடு அதை நாம் அடைகின்றோம். இதோ தீர்த்தத்தால் பெருமாளுக்கு அபிஷேகம். தீர்த்தமாக அவன் விளங்கக்கூடியவன் என்பதை நினைவுறுட்டும் பொருட்டு தீர்த்த அபிஷேகத்தை அவன் ஏற்றுக் கொண்டிருக்கின்றான். உடனே இளநீரால் இவனுக்கு உயர்ந்த அபிஷேகமானது நடைபெற, இளநீர் அபிஷேகத்தை தரிசிக்கக்கூடிய நம்முடைய இன்னல்கள் நெருப்பிலிட்ட பஞ்சு போல களையப்படுகின்றது. கண்களை அகல விரித்துக் கொண்டு திருமஞ்சனத்தை ஏற்று குளிர கடாட்சிக்கக்கூடிய பெருமாள்
மஞ்சளும் செங்கழு நீரும் வாசிகையும் நாறு சாந்தும் என மஞ்சனப் பொடியால் மதுரமான அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் செண்பங்கி, துளசி, தெச்சி என்று தனித்தனியான மாலைகளால் ஸ்ரீதேவி, ஜெகநாதன், பூதேவி என்று அழகாக அவர்கள் அலங்கரிக்கப்பட்டு இதோ உடனே மஞ்சளும் அழகாக அவர்களுக்கு சார்த்தப்பட்டு மதுரமான மஞ்சள் அபிஷேகமானது நம்முடைய மனக்கவலைகளை நீக்குமாறு அமைகின்றது. கண்ணன் எப்போதுமே கலப பிரியனாக சந்தனத்தை தான் ஏற்பவன். அதனால் உபய நாச்சிமாரோடு அழகான சந்தனமானது சார்த்தப்பட்டு துளசி மாலைகளானது சேர்க்கப்பட்டு தட்டு திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய சங்கதாரை சகஸ்ரதாரையாக இவன் நமக்கு திருமஞ்சன வைபவத்தோடு காட்சியளித்து உடுத்து கலைந்தனின் பீதகவாடையோடு ஈரவாடையாக சிரசில் ராஜ கம்பீர பட்டு வஸ்திரம் பளிச்சிடத்தான் அணிந்து கொண்டு பூமாலைகளோடு உபய நாச்சிமாரோடு திவ்யமான திருமஞ்சன திவ்ய ஹாரத்தியோடு திருமஞ்சன வைபவங்களை தரிசித்த நாம் இங்கு கோபிகைகள் உத்தவரிடத்திலே முறையிடக்கூடிய நிலையின் தொடர்ச்சியை கேட்க துவங்கிவிட்டோம். ஆஸ்லேஷானாம் அமிர்த பபுஷோ அந்ததே சும்பனானாம். பாகவதம் தான் வண்டு போல உத்தவரை வச்சுண்டு பேசினான்னு சொன்னாரே தவிர பட்டத்திரி அப்படி சொல்லல. நேர உத்தவர்கிட்டயே வா பேசுறாளா. தாய் தந்தையரை கூட பார்க்கணும்னு தோணலையா? எங்களை கூட விட்டுடுங்க, வளர்த்தாலே கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்திருப்பா. அந்த நந்தகோபர் யசோதைய பார்க்கறதுக்கு ஒருத்தரை தூதா அனுப்புறதா அப்படின்னு குருவாயிரப்பா இந்த தூது எதை தெரியுமா ஞாபகப்படுத்துறது? ராமாயணத்துல எப்படி சீதையை பிரிஞ்சார் ராமன், ஆஞ்சநேயனை சீதையினிடத்துல தூது அனுப்பினான். ஆனா அங்க உண்மையாகவே சீதையை பிரிஞ்சு இருந்தா சீதை எங்க இருக்கான்னு தெரியல. ஆனால் ராவணனை வதம் பண்ணிட்டு தான் அங்க அடைய முடியும். இங்க அப்படி இல்ல, கம்சனை வதம் பண்ணியாச்சு. தனக்கு பிரியமான கோபிகைகளோட வந்து சேர வேண்டியது தானே. அதான் இவர்களுக்கு கோபமாம். அதனால தான் ராமதூதனான ஹனுமானுக்கு பாராட்டு கிடைச்சது. ஆனா குருவாயிரப்பா இங்க உத்தவரோட நிலைமை பாவம். உன் பேர்ல இவர்கள் கோபத்துல இருக்கிறதுனால உன்னுடைய தூதுவனான உத்தவரை ஹனுமான சீதை தான் கௌரவிச்சா மாதிரி இவர்கள் கௌரவிக்காம பலவிதமான இவர்களை தூற்றி உன்னுடைய பெருமைகளை இகழ்ச்சியாக இவனோட பேசின்றிருக்காளாமே என்ற ஒரு பரிணாமத்துல இந்த 5வது ஸ்லோகத்துல பட்டத்திரி தொடர்ந்திருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் பிள்ளைப்பாக்கத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்யாண ஜெகநாத பெருமாள் தன்னுடைய திருமஞ்சனத்தை பூர்த்தி செய்து கொண்டு அழகான அலங்காரங்களுடன் கண்ணன் உகந்த சித்திரை வருட பிறப்பாம் விஷு நன்னாளிலே நமக்கு வேணுகோபாலனாக காட்சியளிக்க இருக்கின்றார். அவருடைய தரிசனத்தையும் அருளையும் அடைந்து நலம் தரும் நாராயணியத்தை தொடர்ந்து ஸ்ரவணம் செய்வோம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னா